அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எல்லாம் ஒரு தர்ஜுமாவுடைய விளம்பரம் வந்துட்டே இருக்கு. என்னென்னா சொல்லுக்கு சொல் தமிழாக்கம் அப்படின்ட்டு ஒரே ஒரு பார்ட்டில் 30 உடைய தமிழாக்கம் செய்கிறாங்க. அவங்க அதை வந்துட்டு ஒரு விளம்பர உத்தியில் செஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய பிரியம். அதில் வரக்கூடியவர் யாருன்னு தெரில. நல்ல நீட்டாக தொப்பி போட்டிருந்தா அதை பார்த்தா சுன்னத்துல் ஜமாத்துடைய அடையாளத்தோடு தான் இருக்கிறார். அவங்க பின்புலத்தில் மகானியெல்லாம் இருக்குது. மகானி வந்துட்டு அஹ்லு சுன்னாவுடைய முக்கியமான ஒரு புத்தகம். தமிழ் அரபு தமிழ் இமாம் லரூஸ் மாப்பில் ரபி அலிம்லேருந்து. அதனால் அந்த பின்புலத்தை பார்த்துட்டு சுன்ன ஜமாத்காரங்க இது நம்முடைய தர்ஜுமாங்கிற பின்புலத்தில் போயிடக்கூடாது. அதுபோக அதில் இருக்கக்கூடிய சில மாற்ற வேண்டிய சிந்தனைகள் முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. முதலாவதாக ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையோடு அந்த விளம்பர காணொளி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சுட்டு பொருள் உணர்ந்து ஓதணும்னா இந்த குரானை உதவும் அப்படிங்கிற வாசகத்தை சொல்கிறாங்க. இதில் ஒரு குரானை ஓதுகிற போது பொருளை உணர்ந்து ஓதுதல் சிறந்தது. ஆனால் பொருளை உணராமல் ஓதுதல் எந்த விதத்திலையும் தரம் குறைஞ்சதல்ல. இப்போ இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பார்க்க பார்க்க பொருள் உணர்ந்து ஓதனா தான் குரான் ஓதுறது, இல்லைன்னா அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மனநிலைக்கு போகிற வார்த்தைகளாக தெரிகிறது. அப்போ பொருள் உணர்ந்து ஓதுதல்ங்கிறது ஒரு சிறந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த பாதையில் போகணும். குரானுடைய பொருள் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த பாதையில் போய் பொருள் உணரக்கூடிய தகுதியை நம்மகிட்ட வளர்த்துக்கணுமே ஒழிய, யாரோ செய்த ஒரு தர்ஜுமாவை மட்டும் இந்த மாதிரியான சொல்லுக்கு சொல் என்று வைத்து விட்டு போனோம்னா அது நமக்கு எந்த விதத்திலையும் உதவாது. அதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்துட்டு அவர் அடுத்தது ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய தர்ஜுமாவை தழுவியதுன்னு போடுறாங்க. தர்ஜுமான்னு போடுற நல்லா கவனிக்கணும். அவங்க தர்ஜுமாவை தழுவியதுன்னு போடுறாங்க. அவங்க அந்த விதலே தாருல் ஹுதான்னு தான் போடுற அந்த தாருல் ஹுதாவுடைய சீல் இருந்துச்சு. தாருல் ஹுதா வந்துட்டு சுன்னத்துல் ஜமாத் அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத்துடைய தர்ஜுமா அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுடைய பேரை உமர் ஷரீஃப்னு நினைக்கிறேன். அவங்க மூலியமாக இருக்குது. அவங்க சுன்னத் ஜமாத் அல்லாதவங்க அவங்க செய்கிறாங்க. ஆனால் தர்ஜுமா அவங்க வந்துட்டு கரெக்டான ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத்துடைய தர்ஜுமா தான் போடுறாங்க. இதில் தழுவியது அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கும். நிறைய மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அந்த தர்ஜுமாவில் நிறைய தர்ஜுமா தமிழில் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கொள்கைகளை உள்ள புகுத்தருக்காக அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்பாத்தா, இறைப்பாதையில் உயிர் நீத்த உள்ள மௌத்தானவங்கன்னு சொல்லாதீங்க. வலா அம்பாத்தா பல் அஹ்யா, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற திருமுறை வசனம் இருக்குது. இது சுன்னத் ஜமாத்தில் ரொம்ப வலுவான விஷயம். அவங்க உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உயிரோடு இருக்கிற அந்த நசீபை தருகிறான்னா இது வந்துட்டு ஒரு தர்ஜுமா. என்னென்னா அந்த சவுதி இங்கெல்லாம் போகிறவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த தர்ஜுமா. அதில் அந்த ஆயத்துக்கு விளக்கம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். சூரத்துல் பக்ராவில் 154வது வசனம். அந்த இது மட்டும் அப்படியே ஜூம் பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் 154. ஒரே செகண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கல்ல லேசாக பண்ணுங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்க, இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தோர் என நீங்கள் கூற வேண்டாம், மாறாக அவர்கள் பர்சக் என்னும் மறைவான உலகில் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பர்சக் என்னும் மறைவான உலகில்ங்கிற பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத்துடைய தர்ஜுமால அப்படி அல்ல, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிதான் திருமறை வசனம் இருக்குது. அந்த பர்சக்குன்னா பர்சக்குடைய உலகத்தில் எல்லாரும் அங்கே உயிரோடு தானே இருக்கிற. நல்லது செஞ்சால் நல்லதை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க, கெட்டது செஞ்சால் வேதனை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க. ஷொஹதாக்களுடைய ஸ்பெஷல் தரஜாவாக அல்லாஹ் சொல்கிற பொழுது அஹ்லு சுன்னாவுடைய மக்காம் ஷொஹதாக்களுடைய விஷயம் இல்லை, மகான்கள் எல்லாத்துடைய விஷயமும் அவர்கள் தான் நினைத்த இடத்திற்கு போக வரக்கூடிய அந்த ஒரு நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பாங்கிறது தான். அது இல்லை அவங்க பர்சக்கள் மட்டும்தான் கபரூட்டில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தர்ஜுமாவில் நிறைய கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க இதில் போட்டிருக்க தர்ஜுமா எப்படின்னு தெரில. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத்துடைய தழுவின்னு தான் போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கல. அப்போ அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி இதை ஓதும்போது குரானை உணர்ந்து ஓதலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, குரானை உணர்ந்து ஓத வேண்டும்னு சொன்னால் அதை அந்த அர்த்தம் தெரியாமல் ஓதுறாங்களே. வெறும் உதாரணத்துக்கு யா ஐயுஹல்லதீன ஆமனூ அப்படின்லாம் ஓதுறாங்கல்ல, இவங்க வந்துட்டு உணர்வற்று ஓதுவாங்கங்கிற கருத்தை அழுத்தமாக சொல்கிற மாதிரி இருக்குது. அது தப்பு. ஏன்னா குரானை பொருள் உணர்ந்து ஓதுதல்ங்கிறது ஒரு சிறப்பானதாக இருந்தாலும் அதற்கென்று முறையான பாதையில் போய் தான் அதை கற்றுக்கணுமே ஒழிய
வெறும் நம்ம காசை கொடுத்து தமிழாக்கத்தையும் இல்லை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் வாங்கி வச்சோம்னா அது கண்டிப்பாக வராது, அது ஆபத்தான பாதை. அதே மாதிரி சொல்கிறாரு, இதை ஓத ஓத நம்மளுக்கு இதனுடைய அர்த்தம்லாம் பிறங்கிடும். ஒரு வசனத்தை சொல்கிறார், ஃபீ குலூபிஹிம் மரதுன் அப்படிங்கிற ஒரு வசனம். அதில் அவங்க கொடுத்துருக்கிறது, அவர் அந்த காணொலியில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, அதில் போட்டிருக்கிறது ஃபீ குலூபிஹிம் அப்படிங்கிற வாசகத்துக்கு அவர்களின் உள்ளங்களின் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறான். இவர் என்னென்னா, இதை ஓத ஓத ஃபீனா என்னென்ன தெரிஞ்சிடும், குலூபிஹிம்னா என்னென்ன தெரிஞ்சிடும்ங்கிறார். இப்போ இதை ஃபீ குலூபிஹின் ஓதனா அவர்களின் உள்ளங்களின் வருதுல, இந்த ஃபீக்கு என்ன மானானா இல் அப்படிங்கிற மானா, குலூபு அப்படின்னா உள்ளங்கள் மானா, ஹும்மு தான் அவர்கள். இதை ஒரு உஸ்தாத்திட்ட உட்காந்து நஹவு சர்ஃபுன்னு ஓதனா தானே வரும், தர்ஜுமா மட்டும் படித்தா எப்படி வரும்? இது எங்கே கொண்டு போய் முடிக்கும்னா, ஒருத்தர் சாதாரணமாக குரானை ஓதிட்டு இருப்பாங்க, நல்லா கவனிக்க வேண்டிய இடம் இது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரானை எடுத்து இப்படி ஓதிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அப்படின்னு அவங்க பாட்டு காலையில் ஒரு முறை, மதியானம் ஒரு முறை, சாயங்காலம் மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதிட்டு இருப்பா. இப்போ இந்த சிந்தனை பொருள் உணர்ந்து ஓதனா தான் சிறப்பு அப்படிங்கிற சிந்தனை கொண்டுன்னா அவங்க இந்த யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் ஓதுறது நிப்பாட்டி போட்டு வல் குர்ஆனில் ஹக்கீம், வானா என்ன அர்த்தம், குர்ஆனா என்ன அர்த்தம்னு சொன்னால் அவன் ஒரு அரை மணி நேரம் ஓதுறவன் அரை மணி நேரம் வந்துட்டு ஒரு 150 ஹர்ஃபு பொருள் தெரியாமல் ஓதுறான்னு வைங்களேன், ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைன்னா 1500 நன்மை. இவன் பொருளையும் பார்த்துட்டு இதையும் ஓதுனான்னா ஒரு 20 வார்த்தை தான் ஓதுறான்னா அவனுக்கு 200 நன்மை. நான் சொல்கிற இடம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ பொருளை உணர்தல்ங்கிறது தனியாக நடக்கணும், குரான் ஓதுறதுங்கிறது தனியாக நடக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போகிறது ஆபத்தான பாதை. குரான் ஓதுற பழக்கத்தையே நிற்பாட்டி வெறும் தமிழாக்கம் அல்லது ஆங்கில ஆக்கத்தின் பேரில் அது முடக்கி போட்டுருங்கிற ஒரு பெரிய டேஞ்சர் பாயிண்ட் இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா, தஜ்வீது சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதில் தஜ்வீதுடைய சட்டம், தஜ்வீது சட்டமும் வெறும் தர்ஜுமாவையும் அந்த இதையும் வச்சுட்டு எப்படி தஜ்வீது சட்டத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு முறையாக ஒரு உஸ்தாத்திட்ட உட்காந்து ஹெல்ப் பண்ணு, சின்ன வேலை கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணு. உஸ்தாதிட்ட உட்காந்து ஓதனா தான் ப்ரொனவுன்ஸ். முதல்ல தஜ்வீதுடைய அடிப்படையே மகாரிஜ் தான், எழுத்துடைய உச்சரிப்பு, அதுக்கப்புறம் சில சட்டங்கள். அது உஸ்தாதிட்ட ஓதி பார்த்தா தான் விழுமே ஒழிய வெறும் இதை மட்டும் வாங்கினா ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று வந்துட்டு இதை எப்படி முடிக்கிறாங்கன்னா, குர்ஆனை பொருள் விளங்கி ஓதணும்னா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த குர்ஆனை வாங்க. இது முதல்ல குர்ஆனா தர்ஜுமா வாங்குற முடிவுக்கு அவங்க வரணும். குர்ஆன் வேற, தர்ஜுமா வேற. தர்ஜுமாங்கிறது ஒரு நபருடைய சொல், அது ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கியத்துடைய தர்ஜுமானா அவங்களுடைய சொல்லும். அல்லாஹ் இந்த வசனத்துக்கு இப்படி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை ஜுனூபாலி ஓதக்கூடாது குர்ஆனுங்கிற சிந்தனையில். அதே மாதிரி ஹர்ஃபு, ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு அப்துல் ஹமீத் பாக்கியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணா அது அவருடைய வார்த்தை. இந்த எல்லா புகழும் ஏக்கு 10 நன்மை, இதுக்கு நன்மை வராது. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது குர்ஆனு, எல்லா புகழும் அல்லாஹ்ங்கிறது குர்ஆன் கிடையாது. குர்ஆனுக்குன்னு சொல்லக்கூடிய எந்த சிறப்பும் அதுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு வராது. இந்த வித்தியாசத்தை சமுதாயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு. இந்த சொல்லுக்கு சொல் தமிழாக்கம் இந்த மாதிரிலாம் சொன்னால் அது ரொம்ப டேஞ்சர். ரெண்டாவது, இது யாருக்கு பலனுள்ளதாக இருக்கலாம்னா, இந்த நிஸ்வான் மதரசாக்கள், ஜும்ரா மதரசாக்கள் 1வது 2வது ஜும்ராவில் தர்ஜுமான ஒரு பாடம் வைப்பாங்க. குர்ஆனை வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது ஏதாவது ஒரு பலனுள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இதைத்தான் தாண்டி அவர் அந்த ஒரு நிமிஷமே என்னமோ இதில் போட்டிருந்தா, அதில் எழுத்து முறை, அரபி குர்ஆனுடைய எழுத்து முறை, நிறைய எழுத்து முறை இருக்குது. அதில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது இந்த எஸ்என்எல் குர்ஆன், அல்ஹம்து குர்ஆன் ஓதுறமே, அதில் மும்பை பிரிண்ட்டு அல்லது இந்தியா பாகிஸ்தான் பிரிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எழுத்து முறை தான் எல்லா பக்கமும் இருக்குது. அதுதான் எல்லாம் ஓதுறோம். இது இவங்க போட்டிருக்கிறது என்னன்னா சவுதி பிரிண்ட்டு அல்லது வேற ஒரு எழுத்து முறை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ இதுகாமும்பாங்க தஜ்வீதுடைய ஒரு சட்டத்தில். இதுகாம் என்னன்னா, வாவு மீம் இந்த மாதிரி சில எழுத்து வந்து சுக்குன் பெற்ற நூனோ அல்லது தன்வீன் வந்தால் அந்த நூனுடைய உச்சரிப்பை விட்டு போட்டு இந்த எழுத்துல போய் சேர்த்தரணும். இதுதான் இதுகாம் அப்படிம்பாங்க. நம்ம இந்த சொன்ன மும்பை பிரிண்ட்டுடைய குர்ஆனில் இதுகாமுக்கு சத்து கொடுத்துருப்பாங்க, சவுதி பிரிண்டில் சத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க போட்டிருக்கிறது அந்த சவுதி பிரிண்டில். இப்போ நான் ஒரு இது மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது வந்துட்டு நம்ம மும்பை பிரிண்டில் இருக்கிற குர்ஆனு. அப்போ இதை அப்படியே ஜூம் பண்ணுங்க. இது அதாவது அதில் தப்ப நம்மளுக்கு பெருச பலன் இருக்காதுங்க இருக்கு. இங்கே ரிசாபத்தும் அங்கே இருக்கு, அவளையும் அந்த சமயம் இதை மட்டும் ரிசாபத்தும், இதை மட்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசாபத்தும் வலகும்னு இருக்குது. நம்ம வாசிக்கும்போது என்ன செய்வோம், ரிசாபத்தும்னு இருக்குங்களா, பக்கத்தில் வாவுக்கு சத்து வந்த உடனே தோ பேசும் வெறும் பேசா மாதிரி ரிசாவத்துன்னு மாதிரி வாவில் சேரும். ரிசாவத்தும் வலகும்னு ஓதணும்னா நம்ம சொல்லி கொடுத்துருப்போம்.
இது இங்கே பிரிண்ட் இருக்கும். இது வந்துட்டு அவங்க போட்டிருக்க பிரிண்ட். வெளிச்சம் தெரியுதா ஓரளவுக்கு? வந்துட்டு இங்கே பாருங்க, இதே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இங்கே இருக்கு பாருங்க. இப்போ கிசாபத்துன் தோ பேசு வேற அடையாளத்தில் இருக்கு, 2 பேஸ் மாதிரி இருக்கு, வாவுக்கு ஷத்து கிடையாது. அப்போ இதில் நீங்கள் தெரியுதா? ஜூம் பண்ணுங்க, இது தெளிவாக தெரியுது. தெரியுதா? அப்போ இதில் ஓதுனீங்கன்னா எப்படி, அதாவது அந்த குரான்லேயே ஓதி பழக்கப்பட்டவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகம். இதில் ஓதப்போ என்ன ஒன்றா ரிசாவத்தும் வலகும் வராது, ரிசாவத்துன் வலகும்போம். அப்போ அதில் ஓதனா தான் ரிசாவத்தும் வலகும்னு வரும். இதில் நம்ம அவங்க போட்டிருக்கிறது வந்துட்டு அந்த இதுதான். அதில் நம்ம எடுத்த ஒரு வசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரத்துல் நிசாவில் வந்திருக்கிறது. அவங்க கடைசியில் ஃபினிஷிங் போடுறப்ப அப்போ உங்கள் செல்லு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அவங்க போட்டிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே வரும், அது இதை எப்படி ஜூம் பண்ணுங்க. யௌம இதி யவத்துன்னு இருக்குங்களா, இந்த தோ ஜேர் வந்திருக்கு, இங்கே ஷத்து வந்திருக்கு யாக்கு பின்னாடி. அப்போ நம்ம எப்படி ஓதுவோம்னு கற்றுருப்போம்னா யௌம இதி யவத்து உள்ள இந்த தோ ஜேரு வெறும் ஜேரா மாதிரி இதில் போய் சேரும் கற்றுக் கொடுத்துருப்போமா. இப்போ அவங்க போட்டுக்க அப்படி வராது. அப்படி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுங்க, ஒரு நிமிஷம் எடுத்துட்டீங்களா? இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்பியிருக்கும் பாருங்க, அதை ஓப்பன் பண்ணு. இங்கே பாருங்க, மார்க் பண்ணியிருக்கிறோம். அவங்க போட்டிருக்கிறது இல்லை. யௌம இதி யவத்து ஜபர் மட்டும்தான் இருக்கு, இந்த ஷத்தே இல்லை பாருங்க. அப்போ இது சரி, இது ஒரு போங்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்க இந்த தர்ஜுமா வாங்கினீங்கன்னா நீங்கள் குரானை ஓத முடியாது. ஏன்னா இந்த மெத்தடில் ஓதிருந்தீங்கன்னா அது இதாக தான் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் தர்ஜுமா எதை படித்தாலும் சரி, குரான் வேறு தர்ஜுமா வேறுங்கிற பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க. குரானை பொருள் உணர்ந்து ஓதுதல் ஃபரல்லாம் கிடையாது, அது ஒன்றும் ரொம்ப கட்டாயமான கல்வியெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற பேசிக்கில் குரானை ஓத அது ஆத்மார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். குரானை ஓதுவதற்கு இடையூறாகவோ அல்லது குரானை ஓதுகிற அந்த வீரியத்தை குறைக்கும் விதத்திலோ இந்த பொருளை உணர்ந்து ஓதுதல்ங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிநாதத்திலையும், அதே மாதிரி பொருள் உணர்ந்து ஓதணும்னு முடிவு பண்ணோம்னா முறையாக நஹ்வு சர்ஃபு அரபு இலக்கணங்கள் கற்றுக்கிட்டு அதனுடைய பொருள் என்ன, ஒரு பொருளை உள்வாங்குகிற பொழுது அதனுடைய அர்த்தம் சரியான முறையில் நம்ம உள்வாங்குறோமா, அந்த அளவுக்கு நம்ம தரத்துக்கு வந்துட்டோமான்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தோம்னா நீங்கள் தர்ஜுமா உள்வாங்கி ஓதலாம். இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் வெறும் குரானை மட்டும் ஓதுவதுதான் சிறப்பை ஒழிய இந்த சொல்லுக்கு சொல் தமிழாக்கம்ங்கிற மாயமான வார்த்தைகள்லாம் யாரும் அடிபட்டு குரான் ஓதுதலை கெடுத்துக்க வேண்டாம். ரெண்டாவது சுன்னத் ஜமாத் மக்கள் இதை வாங்காதீங்க. காரணம் என்ன, இது சுன்னத் ஜமாத் பின்புலால இவங்க தர்ஜுமா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது அந்த கிதாபு கிடச்சுன்னா பார்க்கலாம். மற்றபடி அதான் அதில் மோசமாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. ஏன்னா அவங்க வஹாபியை தானே, வஹாபி அவங்க இதை தானே செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வஹாபியில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு ஒரு இதை காட்டணும். வல்லாஹு ஆலம் பி முராதிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.